ஒரு பெரிய காய்கறி கடையில் ஒரு தக்காளி எல்லாரையும் பார்த்து கொண்டிருந்தது. அன்பானவர், நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள்? ஹலோ, என்ன கேக்குறீங்களா? அடடா, தக்காளி பேசுதா? நீங்கள் என்னை வாங்கி போனால் நான் தினமும் உங்களுக்கு உதவுவேன். இப்ப எப்படி இருக்கு? அபாரமா இருக்கு. அந்த நாளிலிருந்து அந்த தக்காளி வீட்ல எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தது. ஒரு நாள் பாட்டி அந்த தக்காளியிடம் சாப்பாட்ட வயலுக்கு கொண்டு போகச் சொன்னார். ஆனால் வழியிலேயே அந்த தக்காளிக்கு மிகுந்த பசி எடுக்க ஆரம்பித்தது. சாப்பாட்டின் வாசனை வந்ததும் தக்காளியால் தாங்க முடியவில்லை. கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டா என்ன ஆகும்? ஒரு சிறிய துண்டு மட்டும் சாப்பிட நினைத்தது. ஆனால் எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டு விட்டது. ஐயோ, இப்போ என்ன செய்வது? அப்போது பாட்டியின் கணவர் அங்கே வந்தார். என்னாச்சு? ஏன் அழுறே? என்ன நடந்தது? சொல்லு என்னிடம். பசிச்சா சாப்பிடணும் தானே, அதுக்காக அழ வேண்டாம். நான் தாத்தாவுக்கு அனுப்பிய சாப்பாட்டை நீயே சாப்பிட்டுட்டியா? உன்னை நம்பின, ஆனால் நீ இப்படி செய்துட்டே. மன்னிச்சிடுங்க பாட்டி, எனக்கு ரொம்ப பசிச்சது. உனக்கு என்ன தைரியம் இத தொட? கோபத்தில் இருந்த பாட்டி அந்த தக்காளியை சமைத்து விட்டார். ஆனால் அந்த இரவு வீட்டே மிகவும் அமைதியாக இருந்தது. அப்போதுதான் பாட்டிக்கு அதன் உண்மையான அன்பு புரிந்தது.